அரண் வலியுறுத்தல்னு கொடுத்துருக்காங்கல்ல, ஆக்சுவலாக அது என்ன வரும் அப்படின்னா அறம் அப்படின்னு தானே வரும். எப்படி அரண் அப்படின்னு மாறுனுச்சு? அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு நாம் இலக்கணம் பார்க்கணும். அதில் வந்து போலி அப்படின்னு வரும். அதில் வந்து இது கடைப்போலி. போலி வீடியோ பார்க்காதவங்க ஐ பட்டனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அரண் வலியுறுத்தல் அந்த அதிகாரத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். சிறப்பு ஈனும் செல்வமும் ஈனும் அறத்தினூங்கு ஆக்கம் எவனோ உயிர்க்கு. அருமையான குறள். சிறப்பையும் செல்வத்தையும் அளிக்கும். எது அளிக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அத்தகைய உயிருக்கு அறத்தை விட நன்மையானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ அறம் இருந்தால் அந்த அறம்தான் சிறப்பையும் கொடுக்கும், அதுதான் செல்வத்தையும் கொடுக்கும் அப்படின்றாங்க. அடுத்த குறள், அறத்தினூங்கு ஆக்கமும் இல்லை அதனை மறத்தனில் ஊங்கு இல்லை கேடு. ஒருவருடைய வாழ்க்கைக்கு அறத்தை விட நன்மையானது எதுவுமே கிடையாது அப்படின்றாங்க. அறத்தை போற்றாமல் மறப்பதை விட கெடுதியானதும் இல்லை. அப்போ அரண் எந்த அளவுக்கு முக்கியம்னு பாருங்கள். அதை விட நன்மையானதே கிடையாதான். ஆனால் அந்த அறத்தை போற்றாமல் மறந்தோம் அப்படின்னா அதை மாதிரி கெடுதியும் கிடையாது அப்படின்ட்டுருக்காங்க. அடுத்த குறள், ஒல்லும் வகையான் அறவினை ஓவாதே செல்லும் வாய் எல்லான் செயல். செய்யக்கூடிய வகையில் எந்த காரணத்தாலும் விடாமல் செல்லுமிடமெல்லாம் அறச்செயலை போற்றி செய்ய வேண்டும். வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் நம்ம அறச்செயல் செய்யணும். சரிங்களா? அடுத்தது பாருங்கள், எல்லாருக்கும் தெரிஞ்ச குறள் தான் இது. மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்து அரண் ஆகுல நீரப்பிற. ஒருவன் தன் மனதில் குற்றம் இல்லாதவனாக இருக்க வேண்டும், அவ்வளோதான் அறம். உன் மனசாட்சிக்கு நீங்கள் கரெக்டாக இருக்கணும்ப்பா, அதுதான் சொல்கிறாரு. மன தூய்மை இல்லாத மற்றவை ஆரவாரத்தன்மையுடைய, மீதி எல்லாம் வந்து வேஸ்ட்டு. உன் மனதுக்கு நீ குற்றம் இல்லாதவனாக இருக்கணும் அப்படின்றாங்க. அடுத்தது இதுவும் எல்லாருக்கும் தெரிஞ்சது. அழுக்காறு அவாவெகிலி இன்னாச்சொல் நான்கும் இழுக்கா இயன்றது அறம். பொறாமை, ஆசை, சினம், கடும் சொல் ஆகிய இந்த 4 குற்றங்களுக்கும் இடம் கொடுக்காமல் அவற்றை கடிந்து ஒழுகுவதே அறமாகும். இந்த 4 இல்லாமல் நம்ம வாழ்ந்தோம்னா அதுதான் அறம். என்னென்னா பொறாமை, ஆசை, சினம், கடுஞ்சொல். இந்த 4ஐயும் நம்ம பயன்படுத்தாமல் இருந்தோம் அப்படின்னா நாம் அறவழியில் வாழ்ந்துட்டு இருக்கிறதா அர்த்தம். அடுத்தது பாருங்கள், அன்றறிவாம் எண்ணாது அறஞ்செய்க மற்றது பொன்றுங்கால் பொன்றா துணை. இளைஞராக உள்ளவர் பிற்காலத்தில் பார்த்து கொள்ளலாம் என்று எண்ணாமல் அறம் செய்ய வேண்டும், அதுவே உடல் அழியும் காலத்தில் அழியா துணையாகும். நம்ம இளைஞராக இருக்கோம் அப்படின்னா அப்பயே வந்து நல்லது செஞ்சிடணும், எல்லாம் பிற்காலத்தில் பார்த்துக்கலாம் அப்படின்னு விட்டுறக்கூடாது. ஏன்னா உடல் அழியும் காலத்தில் அழியாத துணையாக இருக்கக்கூடியது இந்த அறம் தான்றாங்க. அதாவது இன்னும் கிளியராக இதை சொல்லணும் அப்படின்னா, உங்களுக்கு நல்லது செய்யணும்னு தோணுன்னா உடனே செஞ்சுருங்க. ஏன் அப்படின்னா நம்ம சிந்தனை அதுக்கப்புறம் மாறிடும், எதுக்கு செஞ்சுக்கிட்டு வேஸ்ட்டா அப்படின்ற எண்ணம் கூட வந்துடலாம். அதனால் அன்றறிவாம் எண்ணாது அறஞ்செய்க, இன்னொரு நாள் பார்த்துக்கலாம் அப்படின்லாம் நினைக்காம உடனே செஞ்சுருங்க அப்படின்றாரு. அடுத்தது பாருங்கள், அறத்தாறு இதுவென வேண்டா சிவிகை பொறுத்தானோடு ஊர்ந்தான் இடை. பல்லக்கை சுமப்பவனும் அதன் மேலிருந்து ஊர்ந்து செல்பவனுமாகிய அவரிடத்தையே அறத்தின் பயன் இது என கூற வேண்டா. ஒரு நல்ல ஒரு கொஸ்டின் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? இப்போ பல்லக்க ஒருத்தன் சுமந்துட்டு இருக்கான், அதே இல்லை மேலே ஒருத்தன் உட்காந்துட்டு போகிறான். சரிங்களா? அவங்க கிட்டக்க என்ன சொல்லக்கூடாது, அறத்தோட பயன்தான் இது அப்படின்னு சொல்ல வேண்டாம். அதுக்கடுத்து பாருங்கள், வீழ்நாள் படா அமை நன்றாற்றின் அகுதொருவன் வாழ்நாள் வழியடைக்கும் கல். ஒருவன் அறம் செய்ய தவறிய நாள் ஏற்படாதவாறு அறத்தை செய்வானானால் அதுவே அவன் உடலோடு வாழும் நாள் வரும் பிறவி வழியை அடைக்கும் கல்லாகும். நீங்கள் என்றைக்குமே நல்லது செஞ்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா மறுபிறப்பு இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அடுத்தது, அறத்தான் வருவதே இன்பம் மற்றெல்லாம் புறத்த புகழும் இல. அருமையான குறள் இல்லை. அறநெறியில் வாழ்வதன் பயனாக வருவதே இன்பம். நீங்கள் அறநெறியில் வாழ்ந்தால் தான் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு பேர் இன்பம். அந்த அறத்தோடு பொருந்தாமல் வருவன எல்லாமே இன்பம் கிடையாது, அதனால் புகழும் உங்களுக்கு கிடைக்காது அப்படின்றாரு. அடுத்தது, செயற்பாலதோறும் அரணே ஒருவருக்கு உயர்ப்பாலதோறும் பழி. ஒருவன் வாழ்நாளில் முயற்சி மேற்கொண்டு செய்யத்தக்கது என்னது? அறமே. செய்யாமல் காத்து கொள்ளத்தக்கது பழியே. நாம் எதை வந்து பின்பற்றணும்? அறத்தை தான் பின்பற்றணும்.
ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன். இந்த மாதிரி வீடியோஸை தொடர்ந்து பார்க்குறதுக்கு கலாம் டியூஷன் சென்டர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களோட தாட்ஸை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.